ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைப்பு கொடுத்த அனுமதி கொடுத்த சேகர குருவானார் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சபை ஊழியர்கள் எல்லாருக்கும் சாருக்கும் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம் பண்ண எல்லாம் ஸ்தோத்திரம் போடுங்க. தம்பிமார் எல்லாம் ஸ்தோத்திரம் போடுங்க. ஸ்தோத்திரம் 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 அன்லிமிட்டெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு 100 தடவையாவது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ண தேவ கிருபைகள் பெருகும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா சத்தமாக சொல்லுங்க. நம்ம எல்லாரும் விசுவாசிகள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க. நீங்கள் போய் இன்னும் 4 பேருக்கு சொல்லணும். நீங்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லணும், கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லணும், உங்கள் கூட பழகிறவங்களுக்கு சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும். அவங்களும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல போகிறாங்க. பெரிய எழுப்புதல் வரப்போகுது. ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீங்கள் கூட 10 சொல்லிடணும். நான் ஒரு தடவை தான் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். தம்பிமார் நான் ஒரு தடவை தான் ஆமேன்னு சொல்லுவேன். நீங்கள் எத்தனை சொல்லணும்? நிறைய சொல்லணும். தம்பி பக்கத்தில் கவனிக்கிங்களா? எல்லாம் கவனிங்க. கொஞ்சம் நேரம், ரொம்ப சுருக்கமான நேரம் தான் நான் செய்தி கொடுப்பேன். ரொம்ப நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் நான் முடிச்சிடுவேன். நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் நான் செய்தியை முடிச்சிடுவேன். ஆனால் கொஞ்ச நேரம் கேட்டாலும் ஒரு எழுப்புதலாக இருக்கணும். நம்ம பக்கத்து ஊரில் ஆலயம் கட்டணும், அடுத்த ஊழியம் அது ஒரு ஜெப ஊழியம். இன்னும் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாருக்கும் ஒரு சொந்த விசுவாசம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சத்தம் வரட்டுமே. நம்ம குடும்பம் சொல்லுங்க. நான் கோடிட்ட இடம் மாதிரி டேஷ் மாதிரி நீங்கள் அதில் ஃபில் பண்ணிடணும். 1 மார்க். நம்ம குடும்பம் நிறைய சின்ன பையங்களாம் சொல்ல மாட்டேங்க. மைக்கு கூட விசில் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லலைன்னா மைக்கு கூட பேசும் போல. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. நீ சொன்னாதான் முடிப்பேன், இல்லைன்னா மணி 10:30 நிற்கும். நான் நைட்டு 10:30 வரைக்கும் பேசுவேன். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மணி வேகமாக ஓடிடும். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா மணி பின்னணிக்கு போகும். காலையில் 8 மணிக்கு போயிடும். நல்ல எல்லாரும் நல்ல வாய் திறந்து ஆண்டவரை அறிக்கை செஞ்சிட்டோன்னு சொன்னால் அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவார். பிறகு உட்காந்து போட்டு கேட்பார், யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமான்னு போட்டு கேட்பாரு. கண்டிப்பாக நம்ம நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஆமேன்னு சொல்லலை நிறைய பேர். நான் நல்லா பார்த்துட்டே இருக்கேன், எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எத்தனை பேர் வாய் திறக்காங்க, இங்கே தான் இருக்காங்களா, இல்லை வேற எந்த சிந்தனையில் போயிட்டு இருக்காங்களா, சீக்கிரம் முடிப்பேன்னு சார் சொல்லிட்டு இருக்காரு, 5 நிமிஷத்தில் முடிச்சிருவாரா, அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகள் இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம ஜெபத்துக்குள்ள இருப்போம். நம்ம மூலமா ஆண்டவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஒரு கையை உயர்த்த மாட்டீங்க, நான் 2 கையை உயர்த்திட்டு இருக்கேன். உயர்த்துங்க எல்லாரும். நல்லா ஆசீர்வதிப்பாரு. ஆண்டோடைய பிள்ளைகளை நல்லா நடத்த போறாரு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காலம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம வீட்டை நல்லா ஆக்கிடுவார். வீடுகளுக்குள்ள பல விதமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும், பல குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம வீட்டை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம வீடு நல்ல சுகமாயிரும். ஆமேன் ஆமேன். ஒரு பாடல், ஒரு கவி பாடுவோமா? என்ன பாட்டு இது? ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஒரு 4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. நம்ம வீட்டை பார்த்து ஆண்டவர் இறையாதே அமைதியாயிருன்னு சொன்னா வீட்டில் கிடக்க எல்லா சத்தமும் அமைதியாயிரும். நம்ம வீட்டை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு சொன்னா போதும், வீடு நல்லா ஆயிரும். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம். கைத்தட்டுங்க எல்லாரும், நல்லா கைத்தட்டி பாடுங்க. வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென் ஆமென். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். நல்லா கை தட்டி ஒண்ணு போல தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமென். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை. கை கொஞ்சம் வலிக்கணும், நல்லா தட்டுங்க. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஆமென். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். வேகமா ஒரு வார்த்தை, நல்ல வேகமா. ஆமென் ஆமென் ஆமென். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. தலைக்கு மேல தட்டலாம். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென் ஆமென் ஆமென். வார்த்தையில் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீர் பேசும். வார்த்தைகள் கவனிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகள் சொல்லும் போதே அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த வசனத்தை கேட்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும். வீடுகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. துக்க செய்திகள்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ள நம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமா எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த நாட்கள்ல தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நேற்று தினத்துல ஆண்டு கொடுத்த வார்த்தை, நம்முடைய முன்னால உள்ள நாட்களை காட்டிலும் இந்த பின் நாட்கள் நல்லா இருக்கும். ஆமென். 2 கை உயர்த்திருங்க. நீங்களும் உயர்த்திருங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இங்க மாடல் தான் நடந்துகிட்டு இருக்கு. சாம்பிள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை நல்லா லைஃப்ல பயன்படுத்துங்க. நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், பைபிள் வாசிக்கும் போது நானும் கை உயர்த்தி தான் வாசிப்பேன். கை தட்டி வாசிப்பேன், சந்தோஷமா வாசிப்பேன், மகிழ்ச்சியா வாசிப்பேன், வயிறு நிரம்புற வரைக்கும் வாசிப்பேன். ஆமென். நேற்று ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருந்தேன். நாளை காலையில வரும்போது எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்கன்னு கேட்பேன். கொஸ்டினை நேற்றைய அவுட் பண்ணிட்டேன். நான் வாசித்துட்டு இருக்கும்போது என் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நிறைய பேர் வாசித்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு வாசித்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5, 10, 20, 40, 50ன்னு சொல்லுவீங்கன்னு. எல்லாம் வாசிச்சிருக்கீங்க, அதெல்லாம் தான் கை உயர்த்த மாட்டேங்கிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசித்துக்கிட்டே இருக்கோம், கண்டினியூஸில் இருக்கோன்னு அர்த்தம். யாரையும் நான் மாட்டி விட விரும்பலை. இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் எல்லாரும் என்ன பண்ணுங்க, பைபிளில் வாசிங்க. தினமும் என்னை கவனி. இந்த வசனத்துக்கு பேர் தினமும் என்னை கவனிக்கலைன்னா ஆள் இல்லாத ரயில்வே கேட்டில் ட்ரெயின் வரும்போது நின்றோம் நம்ம வண்டி. டெய்லி இந்த பைபிளை வாசிக்கலன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம மேலே வந்து விழுந்துரும். ஒன்றும் ஜெயிக்க முடியாது. உடனே டிப்ரெஷன் வந்துடும். ஏன்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறத விட பேசாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த வேத வசனத்தை வாசித்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுவீங்களா? நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க சொல்லலைன்னா மணி எங்க போவோம்? பின்னணிக்கு போவோம். பின்னணி போயிட்டே இருக்கும்.
நீ சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமா நேரம் போயிடும். என்னடா இப்போதான் பேசணுமா இருந்துச்சு, அதுக்குள்ளே ஜெபம் முடிஞ்சிட்டு அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். பைபிள் எடுக்கணும், கொஞ்சம் எடுக்கணும்னா எடுங்க. எடுத்தீங்களா தம்பி? ஹேண்ட்பேக்லாம் வச்சிருக்கான் தம்பி, எடுங்க. பைபிள் வச்சுருக்கீங்களா? எடுங்க. இல்லையோ? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது மாதிரி எடுக்க முடியாத இடமா இருக்கும், ரிவர்ஸில் அங்கே எங்கேயும் போய் பாருங்க, எடுத்துடலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த வேத வசனத்தை நம்ம தினந்தோறும் கவனிச்சுட்டே இருந்தா வீடுகளில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதை கர்த்தர் சரி பண்ணிடுவார். ஒரு 4 பேர் கை வைத்திட்டீங்க, ஒரு இன்னும் 10, இன்னும் கொஞ்ச நேரம் தரேன், 20, 50 வந்தீங்க. இன்னொரு 5 பேர் என்னென்ன நீங்க கையை வைத்தே சொல்லிட்டே இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, சொல்லிருங்க, பலன் கிடைச்சிரும். கை கீழே போடுங்க. ஆண்டவர் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவார். இந்த பெரிய வசனத்துல முதல் பகுதியை வாசிக்கும் போது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல விழுந்து போன நம்ம வீட்டை சரி பண்ணுவாராம். ஆமேன். நான் சொல்ற வார்த்தையில நம்பிக்கை இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் அந்த நிறைய பேர் SMS அனுப்புவாங்க, அம்மாவே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி 10 பேருக்கு அனுப்புனீங்கன்னா அம்மா நல்லா இருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதை விட அம்மாவுக்கு ஜெபம் பண்ணா அம்மா எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. அம்மாவே நான் உன்னை நேசிக்கிறேன்னு இது ஒரு 10 பேருக்கு 10 குரூப்புக்கு அனுப்புனீங்கன்னா அம்மா ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்களாம். அதை விட கை உயர்த்தீங்கன்னா நல்லா இருப்போம் நம்ம எல்லாரும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. கை உயர்த்தலாமா? ஆமேன் 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 ஆமேன். அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க 4 பேரை கை உயர்த்த வைக்கணும், நீங்க 4 பேரை ஜெபிக்க வைக்கணும், இன்னும் நீங்க நிறைய பேரை எழுப்பணும். உங்க மூலமா நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. நம்மளே வாய் திறக்கல, நம்மளே ஜெபம் பண்ணலன்னா ஒருத்தரையும் ஜெபிக்க வைக்க முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு, எத்தனை பேரை ஆதாயம் பண்ணினீங்கன்னு கேட்பாரு. நம்ம எல்லாம் கை வைத்து சொல்லணும், இவங்கெல்லாம் நம்ம எங்க ஆத்மாக்கள் தான், இவங்களெல்லாம் ஆதாயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய காலம் சீக்கிரமா வரும். தாவீதோட வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை. இந்த ஜெபத்துல இருக்க நம்ம வீடுகளுக்குள்ளையும் பலதரப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கும். அதை இப்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டியவற்றை நம்ம சொல்லிடணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சரி பண்ணி தரணும்னு தாவீது ஜெபம் பண்ணி விழுந்து கிடந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா நேராக்குறாரு. என்னெல்லாம் சரி பண்றாரு பாருங்க. இது ஒரு ஃபுல் செக்அப், FC அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபுல் செக்அப். வண்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் RTO ஆபீஸுக்கு போயிட்டு அந்த டயர் கூட கருப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல் செக்அப் பண்ணி கொண்டு வராங்க. வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவரை ஃபுல் செக்அப் பண்ணிடுவார். என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். முதல்ல என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா திறப்புகளை அடைக்கிறார். திறப்புகளை அடைத்து என்னென்னலாம் ஓட்ட உடசல் இருக்கோ, எதெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ, இல்ல ஒருவேளை நம்ம சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியங்கள் திடீர்னு நம்ம கையிலே நிக்காது. எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணா பணம் வந்தாலும் அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல.